இது லீமாரோஸ் வர்சஸ் ஆதவர்ஜுனாவா, மாமியார் வர்சஸ் மருமகனா, என்ன பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியல. ஆதவர்ஜுனா அங்கே பெரிய பிளேயர் ஆகிட்டார். இவங்க அதிமுகவுக்குள்ள ஒரு பிளேயர், இவங்கள மட்டும்தான் பதவியை விட்டு எடுக்கலை, ஏன் எடுக்கலைன்னா தளவாய் கேட்குறாருலாம் சொன்னாங்க. ஓகே, அரசியல் களத்துக்குள்ள எடப்பாடிக்கு இதுவரை நடந்த மோதல்களை விட இது அவருக்கு ஒரு வித்தியாசமான மோதல் தான். இதுவரை நடந்த மோதலில் கட்சிக்குள்ள சசிகலா அம்மையார் கூட இவரும் ஓபிஎஸும் சேர்ந்து மோதினாங்க, தினகரன் கூட இவரும் ஓபிஎஸும் சேர்ந்து மோதினாங்க, இவர் ஓபிஎஸ் கூட மோதினார். அப்புறம் இவரு கூட சிவி சண்முகமும் வேலுமணியும் மோதினாங்க. இப்போ இவர் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு விஜய் கூட சீஃப் மினிஸ்டர் கூட மோதினார். இப்போ தான் ஒரு மாஸ் லீடர் 35 விழுக்காடு வாக்கு நிரூபித்த ஒரு மக்கள் தலைவர் கூட இவர் 27 விழுக்காடு இவர் தலைமை கிடச்சி, இவருக்கு கிடைச்சது 21 + 6 அதாவது 21 35 கிட்ட மோதுது. இந்த மோதல் அவருக்கு லாபம், எடப்பாடிக்கு லாபம். நம்ம எடப்பாடியோட நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்தோம். இன்னும் அவர் 2026 அவரை புல் டவுன் பண்ணி கீழே இறக்கி மேலே வராமல் பண்ணதில் நம்ம பங்களிப்பு மிக மிக அதிகம். அது நாடார்களை எதிராக திருப்பினாலும் சரி, 24 டெபாசிட் இலக்கு வச்ச இடத்துக்குள்ளே மீண்டும் அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாலும் சரி, தென் அண்ணாமலையை ஆதரவாக பேசும்போது ஒப்புச்சப்பா தான் அண்ணாமலை நிற்கிறாரு, இவர் வீழ்ந்தாதான் அண்ணாமலைக்கு எதிர்காலம்னு சொன்னதாலும் சரி, எண்ணற்ற விஷயங்கள் அது அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், அவரை சார்ந்தவங்களுக்கும் தெரியும். பட் அன்னைக்கே பெர்மிஷன் கேண்டிடேட் இல்லாமல் 20 எடுத்தது அவர் பிரச்சாரம் பண்ணி எடுத்த ஓட்டுங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டோம். இப்போ 21 எடுத்தது அவருக்கு ஓட்டு, அவர் பிரச்சாரம் பண்ணி எடுத்த ஓட்டுங்கிறதும் உண்மை. இதில் குமாரவேலால் ஒரு சின்ன நஷ்டம் வரலாம் மதுராந்தகத்தில். மற்றபடி பெருந்துறை ஜெயக்குமார், தென் இது தாராபுரம் சத்யபாமாலாம் ஒர்த்தாக நான் நினைக்கல. எஸ்சிக்கு சுப்பையா ஒர்த்து. எஸ்சிக்கு சுப்பையா எங்கே இருக்காரு, நல்ல மனுஷன், மறவர், எல்லா ஜாதிட்டையும் நல்ல ஆதரவு வளையம் கொண்ட ஒரு நல்ல மனிதர். அவரால் ஒரு பாதிப்பு வரலாம், மரகதத்தால் கொஞ்சம் பாதிப்பு வரலாம். மற்றபடி அவருக்கு விஜய் எதிர்த்து மோதுறது அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸான இதாக தான் பார்க்குறேன்.